ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு நம்ம பழமொழி கேட்டிருக்கோம். அது இந்த சின்மய விஷயத்தில் நேற்று தந்தி டிவி ரங்கராஜ் பாண்டேயுடைய இன்டர்வியூவில் வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. இதுக்கெல்லாம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி மீட்டு மூமெண்ட் ஆரம்பிக்கல அப்படின்னு ஒரு ஆன்சர் பண்ணாங்க. தெளிவாக கேளுங்க, இதுக்கெல்லாம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி மீட்டு மூமெண்ட் ஆரம்பிக்கல. ஸோ இப்போ என்ன க்ளீனாக தெரியுதுன்னா, அவங்க சொன்ன பதிலிருந்து நாங்கள் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள், சட்டப்படி இதனுடைய நடவடிக்கை என்ன, கோர்ட்டில் போனால் என்ன பண்ணோம், அதை பற்றிலாம் எதுவும் பற்றி கவலைப்படாமல் இவங்க மேலே பழி சுமத்தணும், இந்த நேரத்தில் இதை ஆரம்பிக்கணும் அப்படின்றது தெளிவாக பிளான் பண்ணி செஞ்ச நடவடிக்கை மாதிரி தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு தெரியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்வி ரொம்ப அழகாக கேட்குறாரு. ஏங்க இதில் என்னென்ன சட்டச்சிக்கல் இருக்குது, ஒருத்தரை பற்றி சொல்கிறோமே, இதை அடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போனால் என்ன கேட்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த பேசிக் விஷயத்தை கூட நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேணாமா அப்படின்னு கேட்குறதுக்கு, இதெல்லாம் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து மீட்டிங் ஈவெண்ட்டு நாங்கள் ஆரம்பிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு குரூப்பு தான் ஆரம்பிச்சிருக்கு. யார் மேலே நடவடிக்கை எடுக்கணுன்றதை வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. எந்த நேரத்தில் இதை வந்து ரிலீஸ் பண்ணால் இந்த டாப்பிக்கை தோண்டுனா, அதாவது இந்த டாபிக் ஏற்கனவே ஓடிட்டுருக்கு, மீட்டிங் ஈவெண்ட் வந்து வேர்ல்டில் ரொம்ப நாளாக போய்ட்டுருக்கு. ஆனால் இந்த நேரத்தில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ரிலீஸ் பண்ணதோடைய காரணம், அதனுடைய உள்நோக்கம், அதை நான் போன வீடியோவிலே போட்டிருக்கேன். ஸோ இதுதான் அப்படின்றது அவங்க வாயாலே சொல்லிட்டாங்கன்னு தான் நான் கருதுகிறேன். இது அந்த 40 நிமிஷம் 43 செகண்ட் வீடியோ அது. அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நீங்கள் குயிக்காக போகணுன்னா 31வது நிமிஷம் 30வது செகண்ட்லேருந்து 32வது செகண்ட் வரைக்கும், 32வது மினிட் வரைக்கும், சரி அரௌண்ட் 30 செகண்ட்ஸ் நீங்கள் போனீங்கனாலே எக்ஸாக்டாக ஒரு இப்படி தான் கேட்பார். கேட்டதுக்கு அவங்க பதிலாம், இதெல்லாம் நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து மீட்டிங் ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ரொம்ப தெளிவாக இருக்குது. இது ஒன்றே போகிறோம், அந்த டைமிங்கும். ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. மறுபடியும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, அதுவும் வந்து நம்மளுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியுது. இவங்க பேசுகிறது உண்மை இல்லை அப்படின்றது இன்னும் அதுக்கு வந்து ஆடட் அப் பாயிண்ட்ஸ் மாதிரி தான் தெரியுது. அவங்க சொன்னது பார்த்திங்கன்னா, ஒன்று, அவங்க 10 வருஷமாக வந்து அம்மாவும் பொண்ணு தனியாக இருக்காங்க, வீடு தர மாட்டாங்க அப்படின்றாங்க. நிச்சயமாக இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னே தெரியல. ஏன்னா நம்ம வந்து இவங்க என்ன ஒரு சினி ஆக்ட்ரஸா, இல்லை வந்து ஒரு டான்ஸரா, சினிமா படத்தில் நடிக்கிற ஒரு டான்ஸர், இல்லை ஒரு சைடு ஆக்ட்ரஸ், இல்லை ஒரு சின்ன திரையில் நடிக்கிற நாடக நடிகை, இப்படியெல்லாம் இருந்தால் கூட ஒரு அம்மா பொண்ணு தனியாக இருந்தால் ஒருவேளை இதை வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க, வீடு தரமாட்டேன்னு. ஆனால் இவங்க வந்து ஒரு சிங்கர், அதுவும் ஏஆர் ரஹ்மான் படத்தில் பாடியிருக்காங்க. ரொம்ப அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் வீட்டில் தங்குங்க, ஏன்னா நிறைய பேர் வருவாங்க, ஏஆர் ரஹ்மானை பார்க்கலாம், இல்லை மியூசிக் டைரக்டர்ஸை பார்க்கலாம் அப்படின்ற சந்தோஷங்கள் எல்லோரும் வீடு கொடுப்பாங்க. யார் வீடு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு புது கதையை வந்து சொல்கிறாங்க. அதுவும் ஏற்றுக்கிறபடியாக இல்லை. அதோட ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா, பாஸ்போர்ட். அதுவும் வெளிநாடு போயிட்டு வரவங்களுக்கு பாஸ்போர்ட் எவ்வளோ முக்கியம்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு தேவையே இல்லை. எல்லாமே அவங்க ரொம்ப அதான் பைபிள் மாதிரி, இல்லை ஒரு குரான் மாதிரி, இல்லை ஒரு பகவத்கீதை மாதிரி கையில் வச்சுருக்க வேண்டிய ஐட்டம் அது இல்லைங்களா? அதில் தான் எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருப்பாங்க. இவங்க வந்து அதை வந்து இப்போது எங்கேயோ வச்சுருக்காங்களாம், தேடுறாங்களாம் என்றைக்கு திரும்பி வந்தேன்றதை. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, இது தொலைஞ்சி போச்சு, அந்த பாஸ்போர்ட் தொலைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக ஒரு நியூ பாஸ்போர்ட் வாங்காங்க. ஸோ வைரமுத்து வந்து என்ன தான் எவிடன்ஸ் அவர் கொடுத்தாலும், இந்த டேட்டில் நான் வந்துட்டேன் பாருங்கள் அப்படின்னு அவர் காமிச்சாலும், இல்லைங்க நாங்கள் அதுக்கு அந்த டேட்டில் வரலன்னு சொல்கிறதுக்காக வேணால் இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து தைரியமாக 2014 ஒருத்தங்க மேலே வந்து என்னை அசிங்கமாக வந்து மீடியாவிலலாம் திட்டினாங்க, சோஷியல் மீடியாவில் ரெஸ்பான்ஸ்லாம் பயங்கரமாக இருந்ததுன்னு. ஏங்க நம்ம யார் வீடியோ போட்டாலும் ஒரு சிலர் வந்து அசிங்கமாக தான் திட்டுவாங்க, அதுக்கு போய் யாராவது பயந்துட்டு இருப்பாங்களா? அதுதான் நான் கேட்கலான்னு நினச்சேன். அதுவும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த எந்த விஷயத்துக்காக வந்து இவங்க பிரச்சனை நடந்ததுன்னா, ஒரு சிலர் வந்து இந்த இடஒதுக்கீட்டை பற்றி பேசும்போது இவங்க ரொம்ப ஸ்டப்பனாக அவங்களோட இதில் பேசியிருக்காங்க. அதுக்கு அவங்க வந்து பதிலுக்கு திட்டிருக்காங்க. அவங்க 2 பேரை வந்து அதுக்காக கேஸ் போட்டு அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணே வச்சாங்க இவங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணப்பட்டு பாதிக்கப்பட்ட 2 பேர் வந்து இது மாதிரி திட்டியிருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸு திட்டியிருப்பாங்க. இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்து அதையும் வந்து ரீசனாக சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி அவங்க பேசுகிறது எல்லாமே வந்து ஒரு குக்டப் ஸ்டோரி மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த 3 எக்ஸாம்பிளாக போகிறோம். அதை விட மெயினாக அவங்க சொன்ன ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு பார்த்திங்களா, இதெல்லாம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் வந்து சொல்லலை அப்படின்ட்டு. இட்ஸ் அ குரூப் தட் த பிளான்ட் ஆல்ரெடி ஃபார் சம்திங்கிற மாதிரி தான் ரொம்ப க்ளீனாக தெரியுது. நீங்கள் வீடியோ பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் புரிஞ்சிடும். See you, bye.